தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்கின்றார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி உண்டாகிவிட்டது. இந்த கூட்டணியில் தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் உள்ளது. மேலும் டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் கட்சியான அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு ஆகியவையும் உள்ளன. தேமுதிக, பாமக இன்னும் முடிவை அறிவிக்கவில்லை. புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நிலைப்பாடு என்னவென்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர்களுக்காக தமிழகம் முழுவதும் தாம் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிடம் 2 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்பொழுது பாஜக கூட்டணியில் உள்ளார். பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். தங்களுடைய கூட்டணிக்கு அதிமுக தான் வந்துள்ளது, அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் செல்லவில்லை என்று தெரிவித்தார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இவர் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணையப் போவதாக கூட செய்திகள் வந்தன. இந்த சூழ்நிலையில் இவர் கட்சியை கலைப்பதில்லை என்று தெரிகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் இணைந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவார் என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்ய போவதாக அறிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்வதை ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி ஆகியோரை எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்ய எடப்பாடி அனுமதிப்பாரா என்பது தெரியவில்லை. அதே நேரத்திலே அதிமுக பாஜக கூட்டணியில் கடைசி வரை டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இருப்பார்களா என்பதும் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா ஆகியோர் இடம்பெற்றால் எடப்பாடி விலகி விடுவார் என்று கூறப்படுகிறது. ஆனால் டிடிவி தினகரன் தான் பாஜக கூட்டணிக்காக 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறியுள்ளார்.